ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொருப்சியோ ஒப்திமி பெசிமா என்று லத்தீன் மொழியிலே சொல்லுவார்கள். அதற்கு பொருள் என்னவென்றால், நல்லவர்கள் கெட்டு போகும்போது அதைவிட மோசமான காரியம் எதுவுமே இல்லை என்பதுதான். எத்தனையோ பேருக்கு ஆண்டவருடைய அருள் அபரிமிதமாக கிடைத்திருக்கிறது. பெற்றோர் வழியாக, உடன்பிறப்புகள் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக, நல்ல நண்பர்கள் வழியாக, திரு அவை வழியாக. ஆனால் எத்தனை பேர் அதற்கு நன்றி கூறி தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான். இன்றைக்கு எரேமியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவரை மறக்கின்ற, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற மக்கள் கூட்டத்திற்கு என்ன நிகழ்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நல்லவர்களே கெட்டுப்போனால் அது மிகவும் வேதனைக்குரியதுதான். எரேமியா இறைவாக்கினர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள வசனங்கள் இன்றைக்கு நமக்கு முதல் வாசகமாக அமைகின்றது. கடவுளை மறந்த இஸ்ரேல் மக்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன நேர்கின்றது என்பது அழகாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 13ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்கள் ஆண்டவர் எந்த அடையாளத்தை கொடுத்தார் என்பதும், அதை தொடர்ந்து அந்த அடையாளத்திற்கான விளக்கம் 8 முதல் 11 வரையுள்ள வசனங்களில் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வாசகத்தில் 3 கட்டளைகள் இறைவாக்கினருக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த 3 கட்டளைகளுக்கும் அவர் கீழ்ப்படுகிறார். முதல் கட்டளை, நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அவ்வாறே இறைவாக்கினர் கச்சையை வாங்குகின்றார், அதை இடையில் கட்டிக்கொள்கின்றார். இரண்டாவது கட்டளை, நீ எழுந்து பேராற்றுக்கு சென்று இந்த கச்சையை பாறை இடுக்கில் மறைத்து வை. இறைவாக்கினர் கீழ்ப்படிந்து அவ்வாறே மறைத்து வைக்கின்றார். மூன்றாவது கட்டளை, பல நாட்களுக்கு பிறகு எழுந்து பேராத்துக்கு சென்று நீ மறைத்து வைத்த அந்த கச்சையை எடுத்து வா. அவ்வாறே அவர் எடுத்து வருகின்றார். ஏன் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார் என்று தெரியாமலேயே, புரிந்து கொள்ளாமலேயே இறைவாக்கினர் கீழ்ப்படுகிறார். இப்போது அந்த கச்சையை பார்த்தால் கெட்டு போய்விட்டது, இற்று போனது, எதற்குமே பயன்படாது. அப்போதுதான் ஆண்டவர் அதன் பொருளை விளக்குகின்றார். இந்த நாற்பட்டாலான கச்சை என் மக்களைத்தான் குறிக்கின்றது. அவர்கள் என்னை மறந்துவிட்டார்கள், சிலைகளை வணங்கினார்கள், இப்போது உதவாக்கரைகளாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் கூறுவதை பாருங்கள். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்தீர்கள், உங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்தீர்கள், வேற்று தெய்வங்களை பின்பற்றினீர்கள், அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டீர்கள். இதற்காகவா நான் உங்களை படைத்தேன், உங்களை தேர்ந்து கொண்டேன், பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டேன், வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கொண்டு சென்றேன். என்னுடைய விருப்பம் உங்களுக்காக என்ன தெரியுமா? கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல நீங்கள் அனைவரும் என்னோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று விரும்பினேன். நீங்கள் என் மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கின்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம்மை பொறுத்த மட்டிலும் ஆண்டவருடைய விருப்பம் இதுதான். விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் கடவுளின் மக்கள், அவர் நம்முடைய கடவுள். அதே போல 19ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம், நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமை எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள்.
என்கிறார் ஆண்டவர். எல்லாவற்றை விட அதிகமாக என்னுடைய மக்களாயிருந்தும் நான் உங்கள் கடவுளாயிருந்தும் நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லையே என்கின்றார் ஆண்டவர். ஓர் அடிமை தன் தலைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பது மட்டுமல்ல, உணர்வு பூர்வமாக தன்னுடைய நண்பனை நம்பியிருக்கின்ற போது அந்த நண்பன் ஏமாற்றினால் எத்தகைய உணர்வு ஏற்படும். ஒரு மணமகன் மணமகளின் மகிழ்ச்சிக்காக மாட்சிக்காக எத்தனையோ தியாகங்களை செய்யும் போது அவள் நம்பிக்கை துரோகமாக நடந்து கொண்டால் எத்தகைய வேதனையாக இருக்கும். தன் மக்களால் ஏமாற்றப்பட்ட உணர்வுதான் இன்றைக்கு ஆண்டவருக்கு. நாற்பட்டாலான கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல நாம் எல்லாரும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனையோ முறை அவருக்கு செவி சாய்க்காமல் பிரிந்து வந்திருக்கிறோம். மனம் மாற நம்மை அழைக்கின்றார் ஆண்டவர். இன்றைக்கு கச்சையானது ஆடையானது மக்களை குறித்தாலும் ஆண்டவரே நம்முடைய ஆடையாக இருப்பதாகவும் ஒரு உருவகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கன்னி பெண் தன் நகைகளை மறப்பாளோ? மணப்பெண் தன் திருமண உடையை மறப்பதுண்டோ? என் மக்களோ என்னை எண்ணிறந்த நாள்களாய் மறந்துவிட்டார்கள் என்கின்றார் ஆண்டவர். நாம் ஆண்டவருடைய ஆடையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய ஆடையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு நாம் எந்நாளும் நெருக்கமான உறவில் இருந்தால்தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி, அமைதி, நிம்மதி என்பதை ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். உலகமே கெட்டு போய்விட்ட போது நான் மட்டும் மனம் மாறி நல்லவனாக வாழ்ந்துவிட்டால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று சில பேர் சொல்லலாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடமாக இன்றைய நற்செய்தி பகுதி அமைகின்றது. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரையுள்ள வசனங்கள். இந்த உலகத்தில் உன்னுடைய தொடக்கம் ஒரு கடுகு விதையை போன்றதாக இருக்கலாம். எல்லா விதைகளையும் விட மிகச்சிறியதுதான் அந்த கடுகு விதை. ஆனால் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகின்றதாம். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகுமாம். ஆண்டவருக்கு உகந்த உன்னுடைய நல்வாழ்விலிருந்து உனது குடும்பத்தார் மாற்றம் பெறலாம். உன்னோடு பணிபுரிபவர்கள் தொடப்படலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு உண்மையாயிருப்பவர்களின் எண்ணிக்கை பெரிதாகும். அந்த கடுகு விதை கொஞ்சம் கொஞ்சமாக மௌனமாக வளர்ந்தாலும் எத்தகைய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. தோற்றத்தை தாண்டி விளைவுகள் மகத்தானதாக இருக்கிறது. அத்தகைய மாற்றத்தை உண்டு பண்ணத்தான் இன்றைக்கு அவரில் நம்பிக்கை வைக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இன்னும் ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தாராம். புளிப்பு மாவு மிக கொஞ்சம்தான். ஏறக்குறைய 40 லிட்டர் மாவிலே அது கலக்கப்படுகிறது. 50 கிலோ அப்பம் சுடப்படுகிறது. 150 பேருக்கு மேல் அதை உண்கிறார்கள். அப்படித்தான் ஆண்டவருடைய நற்செய்தியை பெற்றுக்கொள்கின்ற நம்பிக்கையாளர்களுடைய வாழ்வும். திருமணமான யூத பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது பல்வேறு அன்பளிப்புகளை எடுத்துச் செல்வது வழக்கம், எல்லா சமூகங்களிலும் இருப்பது போல. ஆனால் யூத பெண்களிடம் கொஞ்சம் புளிப்பு மாவையும் கொடுத்து வைப்பார்களாம். தாங்கள் வாழப்போகின்ற வீட்டிலே தாங்கள் பிறந்து வளர்ந்த வீட்டின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காக தாய் வீட்டிலிருந்து கொண்டு வந்த புளிப்பு மாவிலிருந்து அப்பங்களை சுட ஆரம்பிப்பார்களாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை மறந்த யூதா வீட்டாரை போல் இஸ்ரேல் வீட்டாரை போல் நாமும் இருக்கக்கூடாது. அவருடைய உண்மையான மக்களாக, பெயராக, புகழாக, மாட்சியாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு ஒவ்வொரு நாளும் செவிசாய்ப்போம். நம்முடைய சாதாரண தொடக்கத்திலிருந்து ஒரு பெரிய இறை சமூகத்தை ஆண்டவர் உருவாக்குவார். 12 சீடர்களோடு தொடங்கிய திரு அவை இன்றைக்கு உலகெல்லாம் பறந்திருக்கிறதே. ஆண்டவருடைய வல்லமையை, அக்கறையை என்னென்று சொல்வது? இன்றைய திருப்பாடல் 32 உரைப்பது போல, நம்மை ஈன்ற பாறையை புறக்கணிக்காதிருப்போம். நம்மை உருவாக்கிய கடவுளை
மறக்காமல் இருப்போம். என்றென்றும் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களையும் செவிமடுக்கச் செய்வோம். நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.